கடையிலேருந்து மெகினி வாங்கி கஷ்டப்படுறீங்களா? இந்த சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போதும், இனிமேல் நீங்கள் கடையிலேருந்து காசு கொடுத்து மெகந்தியும் வாங்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் இதை செஞ்சு வச்சா போதும், மாதக்கணக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் மருதாணி நல்லா செவந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் மருதாணி அரைச்சி வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் இது அந்த மாதிரி ரொம்ப நேரம் வச்சு வெயிட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் நேரம் வச்சாவே நல்லா சூப்பராக செவந்து வரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அழியாமல் இருக்குங்க. கை மட்டும் இல்லை, நம்முடைய காலில் போடலாம். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு தோணும் அந்த இடத்துல எல்லாம் வச்சு விட்டால் போதும், நல்லா அழகாக செவந்து வருங்க. இதுக்காக நம்ம இந்த மாதிரி எலுமிச்சை பழங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் காஞ்சு போன எலுமிச்சை பழங்கள் கூட இதுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி ஒன்று காஞ்ச எலுமிச்சை பழம் எடுத்துக்கிறேன். மிச்சம் பாதி மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருந்து அதை எடுத்து வச்சுக்கிறேன். எலுமிச்சை பழங்களை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தால் போதும். எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய விதை தனியாக வரும், அந்த ஜூஸ் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும். இந்த ஜூஸை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது நம்ம எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய அந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பரந்த பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுக்கக்கூடிய அந்த வடிகட்டியை இந்த மாதிரி கவுத்து வச்சுக்கலாம். இதுக்காக நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இந்த வடிகட்டி மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் இந்த தண்ணியில் கலந்து வந்துடும். இப்போது இது கூட நம்ம கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். ஒரு சிரட்டையை இந்த மாதிரி கல் வச்சு தட்டி எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக நம்ம அந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும். எவ்வளோ தூரம் உங்களால் பொடிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக இருக்கணும். பரந்த பாத்திரமாக எடுத்து நம்ம இதில் போடும்போது இந்த சிரட்டைகள் எல்லாம் இந்த மாதிரி உட்கார்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக வச்சுருக்கிறோம். அதில் இருக்கிற அளவுக்கு தான் நம்ம இந்த சிரட்டையை வச்சுக்கணும். இப்போ இந்த சிரட்டையெல்லாம் தண்ணியில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன். எந்த டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ டீ தூளையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இதுக்காக நீங்கள் ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய ஊட்டி டீ தூள் கூட சேர்த்துக்கலாம். ஊட்டி டீ தூள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு அப்படியே சூடு பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரும்போது இந்த மாதிரி நிறம் எல்லாம் நல்லா வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த சிரட்டையில் இருக்கக்கூடிய நிறமும் நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த டீ தூள் இருக்கக்கூடிய நிறமும் இந்த தண்ணியில் நல்லா இறங்கி நல்ல கருப்பாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த எலுமிச்சை தோல் இருக்கு இல்லைங்களா, அது இன்னும் நல்லா அந்த கலரை டார்க் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த எலுமிச்சைப்பழ தோலையும் சேர்த்துக்கிறோம். 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி கம்மியாக இருக்கிறதால ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது எல்லா இடத்துல இருக்கக்கூடிய கலரும் நமக்கு இறங்கி கிடைக்கும். இது நம்ம 1 நிமிஷத்துக்காவது கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே கீழே தூக்கி வச்சிடலாம். கலர் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு இந்த தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சா கூட அடிக்கடி எடுத்து பயன்படுத்திக்கலாம். எப்பப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் கூட நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி கிடச்சிருக்குது. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட மருதாணி இலை இருந்தால் இந்த தண்ணியை வச்சு நீங்கள் அரைச்சி கூட பயன்படுத்திக்கலாம். அல்லது நாட்டு மருந்து கடைகளில் மருதாணி பவுடர் கிடைக்கும். இந்த மாதிரி மருதாணி பவுடரை ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே எலுமிச்சப்பழத்தோட அந்த ஜூஸ் மட்டும் தனியாக வடிகட்டி வச்சோம் இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துருக்குறோம். ஒருவேளை நீங்கள் அதிகமாக பவுடர் சேர்த்திங்கன்னா அதிகமாகவே ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டார்க் கலர் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கெட்டியாக மிக்ஸ் பண்ணாமல் நமக்கு கையில் வைக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பவுடரில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நல்ல குலைவாக கிடைக்கும். நமக்கு கொஞ்சம் கூட திப்பி இல்லாமலும் இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம உடனடியாக பயன்படுத்தக்கூடாது. எப்போவுமே மருதாணி பவுடர் நம்ம உடனடியாக வச்சோன்னா கண்டிப்பாக கலர் பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வச்சுருக்கலாம், அல்லது மினிமம் ஒரு 2 மணி நேரமாவது டைம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த மருதாணி பவுடரில் இருக்கக்கூடிய நிறம் நல்லா இறங்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எந்த குங்குமம் வேணாலும் சேர்த்துக்கலாம். சாமிக்கு வச்சுக்கக்கூடிய குங்குமமோ அல்லது ஏதாவது குங்குமம் இருந்தால் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய எலுமிச்சப்பழ ஜூஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக அந்த தண்ணியும் சேர்த்து இதே மாதிரி ஒரு பருவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுவுமே ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணோன்னா அந்த கலர் எல்லாம் எல்லா இடமும் வடியும். அதனால் கையில் வச்சோன்னா அப்படியே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. இதுக்காக நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு தென்னந்துடைப்ப குச்சி கொஞ்சமாக உடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்கும்போது இப்படி இருக்கணும். குச்சியில் எடுத்து பார்க்கும்போது இப்படி இருக்கணும். இப்போ காலில் இந்த மாதிரி நான் டிசைன் போட்டு வச்சுருக்குறேங்க. உங்களுக்கு எந்த டிசைன் போடணும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி ஒரு டிசைனை போட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால் ஒரு பென்னு வச்சு நான் முதலே இந்த மாதிரி டிசைன் போட்டு வச்சுக்கிட்டேன். முதலே நம்ம வரைஞ்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்.
இல்லைன்னா நமக்கு ரொம்ப குழம்பி ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நான் வந்து பென் வச்சு வரைஞ்சி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி குச்சி வச்சு வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம வந்து வச்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி இது காயறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. கடையிலேருந்து மெகந்தி வாங்கி கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டு கூட அடிக்கடி எடுத்து பயன்படுத்திக்கலாம். அல்லது தண்ணியை மட்டும் காய்ச்சி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம குலைவாக செஞ்சு கூட வச்சுக்கலாம். இப்போது இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு டிசைனாக வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் தெரியும்னா நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். இதே மாதிரி 2 கால்களையும் நம்ம போட்டு விடலாம். இதே இது நம்ம கையிலையும் கூட வச்சு விட்டுக்கலாங்க. இது காயறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அவ்வளோ டைம் கொடுத்தா போதும். இப்போ நான் பார்த்திங்கன்னா கையிலையும் வந்து ஒரு டிசைன் வச்சுக்கிறேன். நடுவில் இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல டிசைன் தெரியும்னா நீங்கள் அப்படி கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு குச்சி எடுத்துகிட்டு இந்த டிசைன் வச்சுக்கக்கூடிய இடத்துல இப்படி எடுத்து வச்சாவே போதும். கொஞ்சம் கூட திப்பி இல்லாத இருக்கக்கூடிய காரணத்தால் நம்மளுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை தலையில் போட்டுக்கலாமா, தலையில் போட்டால் இதே மாதிரி டார்க் கலர் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு வரலாம் உங்களுக்கு. தலையில் வந்து நம்ம போடும்போது நிறைய விட்டமின் சி, அதாவது எலுமிச்சைப்பழ ஜூஸ் நிறைய சேர்க்கக்கூடாது. இதை நம்ம தலையில் போட்டுக்கலாம். நல்ல டார்க் கலர் கிடைக்கும் நமக்கு. ஆனால் இப்போ நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த மருதாணி பேஸ்ட்டில் நிறைய எலுமிச்சைப்பழ ஜூஸ் சேர்த்துருக்குறோம். இந்த மாதிரி தலையில் போடும்போது நிறைய எலுமிச்சைப்பழ ஜூஸ் சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ ஜூஸ் சேர்த்தேன். இதுவே நீங்கள் 1/4 வாசி அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். தலையில் போடும்போது, கையில் வைக்கும்போது நம்ம நிறைய கூட சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஜூஸ் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல டார்க் கலர் கிடைக்கும். கையில் டிசைன் போடுறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கல. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே வச்சுட்டேன். நம்ம நார்மலாக மருதாணி இலையை வச்சு நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சோம்னா காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் மருதாணி பவுடர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கையில் வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்காதுங்க. இப்போது நான் வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவி பார்க்கலாம். சிட்டிலெலாம் இருந்தோன்னா நமக்கு மருதாணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் மருதாணி இலை நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது மருதாணி பவுடர் தான். மருதாணி பவுடர் வாங்கி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சாவே போதும். கை நல்லா சூப்பராக செவந்து வரும். ரொம்பவே அருமையாக செவந்து வந்திருக்கு. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம மருதாணி வைக்கிறதுக்கு முன்னாடி தலைவலி தைலமோ அல்லது வந்து கோடாரி தைலம் இந்த மாதிரி ஏதாவது தைல வகைகள் இருந்தால் கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பூசி விட்டோம்னா டக்குன்னு செவந்து வருங்க. அது முதலே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க. நீலகிரி தைலம் அல்லது கோடாரி தைலம் அந்த மாதிரி தைலத்தை கையில் ஒரு சொட்டுக்கு எடுத்து முழுசாக பூசிட்டு அதுக்கப்புறம் மருதாணியை வச்சுக்கலாம். காலில் வச்சுருக்கக்கூடிய குங்குமம் நல்லா காஞ்சு வர்றதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அவ்வளோதான். ஃபேன் காற்றுல உட்காந்தோம் அப்படின்னா சட்டுன்னு நல்லா காஞ்சு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கழுவி விட்டாவே போதும். எவ்வளோ சூப்பராக செவந்து வந்திருக்கு பாருங்கள். இது வரைக்கும் மருதாணி வச்சா செவக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மருதாணி இலையும் கிடைக்கல, மருதாணி பவுடர் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக செவந்து வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.